கந்த சஷ்டி விரதம், மகா கந்த சஷ்டி விரதம். இது எல்லாருமே இப்ப இருந்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன், இந்த பதிவை கேட்கறவங்க எல்லாருமே. சோ இந்த கந்த சஷ்டி விரதம் எப்படி வந்தது, என்ன நடந்தது, என்ன வரலாறு அப்படிங்கறதான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். பிரம்மாவுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒருத்தர் தக்ஷன், இன்னொருத்தர் காசிபன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தக்ஷன் தான் நமக்கு தெரியும், அவர் ஒரு விஷ்ணு பக்தரா இருந்திருக்காரு. அவளோட குழந்தை தான் சதி. இந்த சதிக்கும் சிவபெருமானுக்கும் தான் கல்யாணம் ஆகும். அதுக்கப்புறம் சதி அந்த யாக குண்டத்துல விழுந்து இறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறமா சிவன் வீரபத்ரர் மூலமா இந்த தக்ஷனை அழிச்சிருவாரு இல்லையா. சோ இந்த தக்ஷனோட மறு அவதாரம் தான் என்ன சொல்றாங்கன்னா இந்த சூரபத்மன் அப்படின்னு சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனா இப்படிதான் புராணங்கள் சொல்லுது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா காசிபன், அதாவது 2வது குழந்தை இருக்காருல அந்த காசிபன், அவர் என்ன பண்றாருன்னா கடுமையா சிவனை நோக்கி தவம் இருக்காரு. அவருக்கும் நிறைய வரங்கள் இருக்கு. சோ ஆனா அவர் பாத்தீங்கன்னா அசுரகுரு சுக்ராச்சாரியாரை பின்பற்றவர். இந்த சுக்ராச்சாரியார் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு தடவை அவர் தவம் பண்றப்ப அவரோட தவத்தை கலைக்கணும் அப்படின்றதுக்காக மாயா அப்படின்ற ஒரு பொண்ணு, அதாவது மாயை அப்படின்ற ஒரு பெண்ணு அனுப்பி வைக்கிறாரு. சோ அது மூலமா என்ன பண்றாங்கன்னா இந்த காசிபன் அவரோட தவத்தோட வலிமையெல்லாம் இழந்து மாயைக்கு அடிமை ஆயிடுறாரு. இந்த காசிபனும் மாயையும் என்ன பண்றாங்க அப்படின்னா சேர்றாங்க. அவங்க 1ஆம் ஜாமத்துல மனித வடிவில சேர்ந்ததுனால பிறக்கிற குழந்தைதான் இந்த சூரபத்மன். 2வது ஜாமத்துல அவங்க சிங்க வடிவத்துல ஒண்ணு சேர்றதுனால உருவான குழந்தைதான் சிங்கமுகன் அப்படின்னு சொல்றாங்க. 3ஆவதா பாத்தீங்கன்னா யானை வடிவத்துல சேர்றாங்க. அப்ப பிறக்கிற குழந்தைதான் தாரகாசுரன் அப்படின்னு சொல்லப்படுது. 4ஆவதா ஆட்டு வடிவத்துல 2 பேரும் ஒண்ணு சேரும் போது பிறக்கிற குழந்தைதான் அஜமுகி அப்படிங்கிற ஒரு பெண். மொத்தம் 4 பேர் பிறக்கிறாங்க. இதுல மொத குழந்தைதான் சூரபத்மன். அவர் பாத்தீங்கன்னா தக்ஷனோட மறு அவதாரம்னு சொல்லப்படுது. சோ இந்த 4 பேரையுமே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த காசிபன் 4 பேருமே சிவனை நோக்கி தவம் இருந்து நிறைய வரங்களை பெற்றுக்கோங்க, சந்தோஷமா வாழுங்க, பக்தியா இருங்க அப்படின்னு காசிபன் சொல்றாரு. இந்த 4 பேருமே என்ன பண்றாங்க, சிவபெருமானை நோக்கி நிறைய தவம் பண்ணி வரம் வாங்குறாங்க. இப்ப சூரபத்மன் சிவபக்தனா இருக்காரு. சோ சிவன் கிட்ட என்ன வரம் வாங்குறாரு அப்படின்னா, அவர் 108 யுகம் உயிர் வாழணும் அப்படின்னும் 1008 அண்டங்களை ஆளணும் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு ஒரே ஒரு பால்வெளி அண்டம் தான் தெரியும், ஆனா அத்தனை அண்டங்களையும் நான் ஆளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, தனக்கு மரணமே நேரக்கூடாது அப்படின்னு அவர் சிவபெருமான் கிட்ட வரம் வாங்கியிருக்காரு. ஆனா சிவபெருமான் கண்டிப்பா சொல்லியிருக்காரு, பிறக்கிற எல்லாருமே ஒரு நாள் இறந்துதான் ஆகணும். சோ கண்டிப்பா இது பாசிபிளே கிடையாது. நீ யார் கையால சாகணும்ன்ற முடிவை வேணா நீ எடுத்துக்கலாம், அத வேணா நீ வரமா கேளு அப்படின்னு சொல்றாரு. அப்ப சூரபத்மன் என்ன கேக்குறாரு அப்படின்னா, எனக்கு ஒரு பெண்ணோட வயிற்றுல பிறக்காத ஒரு குழந்தையாலதான் சாக வரணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா உலகத்துல இருக்கிற உயிர்கள் எல்லாமே பெண்ணுடைய வயிற்றுல தான் வரணும் இல்லையா, வேற ஆப்ஷனும் கிடையாது. அப்படி இல்லைன்னா வேற எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிருக்காரு சூரபத்மன். இந்த இடத்துலதான் கதை முடியுது. இப்படி ஒரு வரத்தை வாங்கிட்டு அவர் என்ன பண்றாருன்னா 3 உலகத்தையுமே ஆட்டி படைக்கிறாரு. கண்டிப்பா தேவர்களை கொடுமைப்படுத்துறாரு. இப்ப இந்த தேவர்கள் ஒருவரான நம்மளோட இந்திரன் என்ன பண்றாரு, அவர் பூமியில ஒழிஞ்சுக்கிறாரு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இப்ப தேவர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, மறுபடியும் சிவபெருமானை நோக்கி கேக்குறாங்க. அவங்க கிட்ட போய் மன்றாடுறாங்க, இந்த மாதிரி உங்களோட பக்தர்களா இந்த மாதிரி வர வாங்கி அது மூலமா எங்களை கொடுமைப்படுத்துறாங்க, அவங்க கிட்ட நீங்க தான் எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு தேவர்கள் எல்லாருமே போய் நம்மளோட சிவபெருமான் கிட்டயும் பார்வதி கிட்டயும் சொல்றாங்க. இதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம்.